நம்ம இப்போ 720 கட்டிங் மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பேசிக் மாடல் சொல்கிறோம். இதோட பவர் ஆன் பண்ணுறது பின்னாடி ஆன் பண்ணிவிட்டு மெயின் லைன் ஆன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பவர் சுவிட்ச் இருக்குது. இந்த பவர் சுவிட்ச் ஆன் பண்ணால் பேக்கேஜ் பேக்கில் போகும், ரெஃபரன்ஸில் பின்னாடி போகும். இங்கே ஒரு நம்பர் வரும், பின்னாடி போன பிறகு இங்கே கேலிப்ரேஷன் நம்பர் வரும். கேலிப்ரேஷன் நம்பர். இப்போ இது கட்டிங் பட்டனு. கட்டிங் பட்டன் இது பெடல் மட்டும் ப்ரெஸ் பண்ணி கீழே டவுன் பண்ணது மேனுவலாக. இது கட்டிங் பண்ணணும். இது கட்டிங் டவுன் ப்ரெஸ் பண்ணிட்டோம். கட்டிங் ப்ரெஷரு நைஃபுக்கு ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குன்னு இந்த ஒரு வால்வ் இருக்குது. இது நம்ம எவ்வளோ ப்ரெஷர் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். இந்த பேப்பர் நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து நார்மலாக ஒரு செட்டிங்ஸில் லாக் பண்ணிடுவாங்க. அது எக்ஸ்ட்ரா வேணும் வைக்கணும்னா இதை யூஸ் பண்ணிக்கிடணும். இது ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் வால்வு. அப்புறம் இது நைஃப் சேஞ்சிங். சப்போஸ் நைஃப் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணணும். இப்போ ரெடி மோடில் இருக்குது. நைஃப் சேஞ்ச் மோடுக்கு இது செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது கட்டிங் பண்ணோம்னா நைஃப் கீழே இறங்கி நிற்கும். அப்புறம் நம்ம போல்டெலாம் லூஸ் பண்ணிவிட்டு பலபடியும் மேலே ஏற்றுறது. இப்போ மேலே ஏற்றுறதுக்கு முன்னாடி இப்போ வெறுமனே எப்படி கட் பண்ணோம்னா இந்த பொசிஷனில் வச்சு கட் பண்ணால் கட்டிங் எதுவுமே நடக்காது, ஒன்றுமே ஆப்ரேட் ஆகுது. பலபடியும் இது ரெடி மோடுக்கு மாற்றின பிறகு தான் நைஃப் மேலே போகும். நைஃப் எப்போ சேஞ்ச் பண்ணதில் ஃபஸ்ட்டு இந்த போல்ட்டை கழட்டிடணும். இந்த போல்ட்டை கழட்டிட்டு அடுத்த கீழே நைஃப் சேஞ்ச் பண்ணிவிட்டு பலபடி மித்த போல்ட்டெல்லாம் லூஸ் பண்ணி கழட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் மேலே மாற்றுறதுக்கு இது மாற்றிட்டு மேலே மாற்றிக்கிடுங்க. நைஃப் சேஞ்சிங் ரெடி மோடுக்கு மாற்றி நைஃப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது செக்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. செக்மெண்ட்டுங்கிறது எதுக்காண்டினா இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 500 நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். 500 கொடுக்குறோம், அது ஒரு 100, அப்புறம் இன்னொரு லென்த்து 100 இதை கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணோம்னா இப்போ 500 போய் ஸ்டார்ட் கொடுத்தோம்னா 500 போய் நிற்கும், ஸ்டாப் ஆகும். ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் நம்ம கட் பண்ணதில் ஸ்டார்ட் கம்மில் ஃபைன் கட் பண்ணிவிட்டு ஒரு 100 மைனஸ் ஆகும். 100 500லேருந்து ஒரு 100 மைனஸ் ஆகும். அடுத்து ஒரு 100 மைனஸ் ஆகும். நம்ம எவ்வளோ செக்மெண்ட்டில் நம்ம எவ்வளோ ஸ்டார்ட்டு லென்த் எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ அந்த செக்மெண்ட்டில் இது ஒர்க் ஆகும். இது முடிஞ்ச பிறகு அடுத்தது ஒரு இது சின்ன ஷார்ட் ப்ரோக்ராம் மாதிரி தான். அதே மாதிரி இது இந்த ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா A3, A4, A5, A6 இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். பேப்பரோட சைஸ் செலக்ட் பண்ணுறது, இல்லை நம்ம என்ன சைஸ் வேணுமோ, A4க்கு என்ன சைஸ் வேணுமோ அதை ஸ்டார்ட் கொடுத்துட்டோம்னா ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அந்த 3 ப்ரோக்ராமும் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட் ப்ரோக்ராமில் நிற்கி. ஃபஸ்ட் ப்ரோக்ராம் நிற்கிறதுல ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் கட். இப்போ 600 வச்சுருக்கு, 600 நிற்கும். அடுத்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அடுத்த 550 வச்சுருக்கு, இந்த 550 வந்துடும். அந்த மாதிரி இந்த A4, A3 இந்த சைஸ் பேப்பர் சைஸ் கட் பண்ணுறதுக்காண்டி இது நார்மல் பேப்பரில். இதை விட்ட மேனுவல் ஒன்று ஆப்ஷன் இருக்குது. மேனுவலில் நம்ம என்ன சைஸ் வேணுமோ நம்ம இதில் என்ட்ரு பண்ணோம்னா இது அந்த சைஸுக்கு வந்துடும். அதே மாதிரி இதில் ஸ்லோ இருக்குது, அப்புறம் இது ஃப்ரண்ட்டு, இது பேக்வேர்டு. அதேமாதிரி ஸ்லோ ஃபார்வேர்டு, ஃபாஸ்ட் பேக்வேர்டு ரெண்டும் இருக்குது. 2 ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் ப்ரோக்ராம் ஆப்ஷன் இருக்குது. ப்ரோக்ராம் ஆப்ஷனில் நமக்கு 99 ப்ரோக்ராம் வரைக்கும் சேவ் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராமும் 99 ப்ரோக்ராம் வரைக்கும் இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம 56 ப்ரோக்ராம் இருக்குது. 56 ப்ரோக்ராமில் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சைஸ் என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா 500 என்ட்ரு பண்ணியிருக்கோம். அடுத்து 400 என்ட்ரு பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு 300, 350, 385 எதனால் அப்படி நம்பர்னா ஒரு சைஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராம் என்ட்ரு பண்ண பிறகு இது சேவ் பண்ணணும். சேவ் பண்ணால் தான் அடுத்து இது சேவ் ஆகிருக்கும். அப்புறம் ஸ்டார்ட் கொடுக்கணும். ஸ்டார்ட் கொடுத்தோன்னா இப்போ 500 நிற்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் கட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் இந்த கட் பண்ணோன்னா 500 கிடச்சி 400 வரும். 400 வந்துடும். அப்படி ஒவ்வொரு கட்டிங் நம்ம பண்ண அடுத்தடுத்து கட்டிங் பண்ணணும். இதில் புஷ்பேக் ஆப்ஷன் இருக்குது. புஷ் ஆன் பண்ணோம்னா சப்போஸ் நம்ம கட் பண்ணி முடித்தோம், பேப்பர் உள்ளே இருக்குன்னா ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு நமக்கு உள்ள ஃப்ரெண்டில் பேப்பர் தள்ளி கொடுத்துட்டு ஆன் ஆகும். அந்த ஆப்ஷன் அதுக்குள்ள ஆப்ஷன். சப்போஸ் நைஃப் மேனுவலாக உள்ளே போய் மாட்டிக்கிடுச்சு வச்சிருச்சு, என்னென்ன பொசிஷன் இருக்கா, டவுன் பொசிஷன் இருக்கா, சேஃப்டி இருக்கா, சேஃப்டி நம்ம அடிச்சுன்னா இந்த இண்டிகேஷன் காட்டும். சேஃப்டி ஓகேனா அந்த சேஃப்டி ஓகே அந்த லைட் இண்டிகேட்டர் காணும். அப்புறம் இதில் எப்போதுமே 0 தான் வரணும். 0 வராமல் 1, 2 ஏதோ வந்துச்சுன்னா இடையில ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது
கை எதுவும் உள்ள வச்சிங்கன்னா கை இந்த மாதிரி மாறும். 0 இருந்ததுன்னா மட்டும்தான் ரன் ஆகும், 0 இல்லைன்னா ரன் ஆகாது, கட்டிங் ஆகாது. அதே மாதிரி இப்போ மேனுவலாட்டும் டவுன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இதை அமுக்கணும்னா மேனுவலாட்டு கிளாம்ப் டவுன் ஆகி நிற்கும். அதே மேனுவலாட்டு ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கட்டிங் நைஃபை மட்டும் தனியாக இண்டிவிஜுவலாக ஆன் பண்ணி டவுன் பண்ணிக்கலாம், மறுபடியும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி ஆன் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. வேறு இதுதான் செட்டிங்ஸ், பேசிக் செட்டிங்ஸ் இந்த மாடலில். வேறு இது வந்து மோட்டர் பவர் டைமிங், அப்புறம் மோட்டரோட டிலே எவ்வளோ டிலே ஆகிட்டு ஆப்ரேஷன் ஆகிறது, இதெல்லாம் பேசிக் செட்டிங்ஸ். இதை எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இதை 3 ப்ரோக்ராமு, இது மேனுவல், ஆட்டோ ப்ரோக்ராமு, இதெல்லாம் இருக்குது. இதில் நம்ம வேறு யூனிட்ஸு, அப்புறம் இதில் வந்து இன்ச்சஸ் இருக்குது, எம்எம் இருக்குது. இப்போ நம்ம எம்எம் தான் யூஸ் பண்ணுறோம், எம்எம் தான் இங்கே பயன்படுத்திகிட்டு இருக்கோம். சரிங்களா? இன்ச்சஸ் வேணால் இன்ச்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு இதோட வேறு எதுவும் சொல்ல வேண்டியிருக்கா? அவ்வளோதான், மேக்ஸிமம் முடிஞ்சு.